இந்த 2 தூக்கத்தை தவிர இன்னும் 2 தூக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பகவானோட ஒன்றி தியானிப்பது. அதுவே தூக்கத்தின் ஒரு வகை. பகவத் தியானம்னு சொல்லுகிறோம். உள்ளத்தை அடக்கி கண்களை சுருக்கி உள்ளத்தை பெருமானிடத்திலேயே நிலைநிறுத்தி வேற எதிலும் ஈடுபடாமல் அவரையே தியானிக்கிறோமா, யோகம் தியானம்னு சொல்லுகிறோமே, அந்த தூக்கத்தின் போது பெருமானோடையே ஒன்றுகிறோம். பிரம்மானுபவங்கிறதே தூக்கம்தான்னு சொல்லப்படுகிறது. பிரம்மத்தை அனுபவிக்கிறோம், அவருடைய குணங்களையெல்லாம் நினைக்கிறோம், அவர் உருவத்தையெல்லாம் உளமாற சிந்திக்கிறோம். அதுவே தூக்கம். என களைப்பு நீக்கும் தூக்கம். தூங்கினா இந்த வெளிப்புலன்களுக்கு களைப்பு நீங்கிவிடும். அதே பெருமானை பற்றி நினைக்க நினைக்க சம்சாரத்தில் இருக்கக்கூடிய களைப்பு துன்பங்கள் அத்தனை நீங்கும். அது ரொம்ப தேவையான தூக்கம். இது 3வது தூக்கம். இன்னும் 4வது தூக்கம் ஒன்று உள்ளது. எதை பற்றியும் கவலைப்படாமல் பயப்படாமல் எந்த பொறுப்பு நமக்கில்லை, முக்தி அடைவதற்குண்டான பொறுப்பு கண்ணனதே. இதை கண்ணன் கீதையில் சொல்லவில்லையா? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வரஜ, மற்ற எல்லாவற்றையும் விடு, என் ஒருத்தனையே பத்து, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, நீ சோகப்படாதேன்னு சொல்லுகிறார். அந்த சோகப்படாமல் நிம்மதியாக தூங்கினார்னு சொல்லவில்லையா? தூக்கத்தின் போது நிம்மதியாக தூங்கினோம், மற்ற கவலைகள் இல்லாமல். அதை போல சம்சாரத்தினுடைய கவலைகள் இல்லாமல் கண்ணன் கண்டிப்பாக முக்தி அளிப்பார். நல்லவனாக நான் வாழ வேண்டும். இந்த பொறுப்பெல்லாம் தாண்டி பெருமான் நம்ம வாழ வைப்பார்ங்கிற எண்ணத்தோடைய கவலையற்று இருக்கிறோமா? அந்த கவலை இல்லாமல் இருக்கிறத தான் சரணாகதின்னு சொல்லுவார்கள். அதுவே ஒரு வகை தூக்கம்தான். இந்த 4 வகை தூக்கம், நித்தியப்படி நாம் தூங்கும் தூக்கம், அது தேவையற்ற தூக்கம் 2வது வகை. அதுக்கு மேலே பிரம்மத்தோட ஒன்றி அனுபவிப்பது நம் தூக்கம் 3வது வகை, அது பிரம்மானுபவம். கடைசி 4வது வகை, அவர் திருவடிகளிலே எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விட்டு எனக்கு பயமும் இல்லை பாரமும் இல்லை என்று கை அப்படி நித்தியமாக ஆனந்தமாக தம்முடைய நெஞ்சிலே வைத்து கொண்டு தூங்கினால் நிஜத்தில் தூங்க போகிறதில்லை. தூக்கங்கிறது பொறுப்பை பெருமான் திருவடிகளில் சமர்ப்பித்தோம், நல்லவனாக வாழ அவர் நம் வாழ்க்கையை நன்கு நடத்துவார்ங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே, அந்த உறுதியே, அசைக்க மாட்டாத நிலைப்பாடு தான் தூக்கம்.